பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது, புரிந்து கொள்வது எப்படி அப்படின்ற இந்த பைபிள் ஸ்டடியில் உங்களை பார்க்குறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக் வேதத்தில் இருக்கிற சரித்திர புஸ்தகங்கள் நம்ம எப்படி வாசிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதாகமத்தில் இருக்கிற நிருபங்களை நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் மெஜாரிட்டி வந்து இந்த நிருபங்கள் தான் இருக்குது. இந்த நிருபங்கள் எந்த விதமான இலக்கிய நடையில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, சொற்பொழிவு உரைநடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டிஸ்கோஸ், அந்த மாதிரி அந்த ஒரு இலக்கிய நடை லிட்ரரி ஜான்ரால தான் இந்த நிருபங்கள் எழுதியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு எடுத்துட்டோம் அப்படின்னா 27 புக்ஸ் இருக்குது. அதில் 21 புக்ஸ் வந்து நிருபங்கள், எபிசல்ஸ் தான் இருக்குது. இந்த 21 நிருபங்களில் ரோமர்லேருந்து யூதா வரை இருக்கிற இந்த 21 நிருபங்களில் 13 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. மீதி நிருபங்களை வந்து இயேசுவினுடைய சகோதரர்கள் யாக்கோபு, அப்புறம் யூதா எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான், இப்படி பலதரப்பட்ட மக்கள் எழுதியிருக்கிறாங்க. இது யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருந்த கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவங்களுக்கு அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டதான் இந்த நிருபங்கள். இந்த நிருபங்களை வந்து டக்குன்னு பார்க்கும்போது அதில் இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கும்போது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்க போகுது, இதில் என்ன நம்ம தவறாக நம்ம வந்து வசனத்தை வாசிச்சிட போகிறோம், புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். லைக் எல்லாரும் பாவம் செய்தாங்க, இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம், இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும்போது நமக்கே புரியும். பட் ஸ்டில் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆத்தர் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்த மாதிரி ஒரு பைபிளில் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆத்தர் என்ன சொல்ல வராரு, அதை வாசித்த ஆடியன்ஸுக்கு என்ன ஒரிஜினலாக சொல்ல வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டோம்ல. ஸோ நம்ம வந்து ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கலாம். பட் அந்த ஆத்தர் ஒரிஜினலாக என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிருபங்கள் வந்து ஒரு சிறப்பு தேவை இல்லைன்னா ஒரு சூழ்நிலையை கருத்தில் வைத்து எழுதப்பட்டது. அப்போஸ்தலர்களால் ஒரு சபைக்கு, ஒவ்வொரு சபைக்கும் எழுதப்பட்டது. எதனால? ஒரு சிறப்பு தேவை இருந்திருக்கு. அந்த தேவையை அவங்க அங்கேருந்து அவங்களுக்கு தெரிய வரவும் அவங்க வந்து அந்த சபைக்கு இந்த மாதிரி நிருபங்களை எழுதி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ஒரு தேவையை முன்னிட்டு எழுதுறதுனால நம்ம அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த நிருபத்தை கரெக்டாக அந்த ஆத்தர் என்ன சொல்ல வந்தார், அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில், அதாவது முதல் நூற்றாண்டில் இருந்த அதை வாசித்தவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகள், என்ன சிறப்பு தேவை இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான தேவைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் இந்த லெட்டர்ஸ் எழுதப்பட்டிருக்குது. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி பண்ணப்பட வேண்டிய நடத்தைகள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அப்படின்னா, அந்த நிருபத்தில் எதற்காக எழுதியிருப்பார் அப்படின்னா, ஏதாவது ஒரு நடத்தை அங்கே பிஹேவியரில் வந்து அவங்க தவறான பிஹேவியர் இருக்குது, அதை அவங்க சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் இவர்கிட்ட வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது, சரி செய்யப்பட வேண்டிய உபதேசங்கள். நம்ம கலாத்தியர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கலேஷியன்ஸ் அந்த லெட்டரில் வந்து அங்கே தவறான உபதேசத்தை கலாத்தியா சபைகளுக்குள்ளே சிலர் வந்து சொல்லிடுறாங்க, ஜனங்கள் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பவுல் வந்து அந்த கலாத்தியர் நிருபத்தை அந்த கலாத்தியாவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த தவறான உபதேசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிடாதீங்க, இதுதான் சரியான உபதேசம் சொல்லி அவங்கள சரியான பாதையில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இது 2வது தேவை. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி செய்யப்பட வேண்டிய தவறான புரிதல்கள். சில நேரங்களில் தவறான மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சின்ன சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த சபைக்குள்ளே இருக்கலாம். பவுலுக்கும் இல்லை அந்த லெட்டரை எழுதுகிற அந்த பர்சனுக்கும், யாருக்கு அவர் எழுதுகிறாரோ அவங்களுக்கும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் சரி பண்ணி, ஓகே, இந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கை எல்லாம் அந்த சால்வ் பண்ணி அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த 3 சூழ்நிலைகளையும், இந்த தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா தான் லெட்டர்ஸ் மேக்சிமம் நிருபங்கள் வந்து எழுதப்பட்டிருக்குது. என்ன தேவைகள் பார்த்தோம்? ஏதாவது சரி பண்ணப்பட வேண்டிய நடத்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை இது பண்ணி எழுதியிருக்கிறாங்க. 2வது, சரி செய்யப்பட வேண்டிய உபதேசங்கள். தவறான உபதேசங்கள் வரும்போது அதை சரி செய்து என்ன உபதேசம் சரி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. 3வது, சரி செய்யப்பட வேண்டிய தவறான புரிதல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இல்லாமல், ஓகே, அதெல்லாம் வந்து கரெக்டாக எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சால்வ் பண்ணுறதுக்காக எழுதியிருக்காங்க. இந்த 3 சிறப்பு தேவைகள் எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும்போது தான் ஒவ்வொரு நிருபங்களும் ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. நம்ம வேதத்தில் வாசிக்கிற நிருபங்களில் கூட நீங்கள் வாசிக்கும்போது இந்த மாதிரி என்ன தேவை அங்கே இருந்ததுனால இதை பவுல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு நம்ம வாசித்தோம் அப்படின்னா நமக்கு வாசிக்கிறதுக்கு ஓகே இதுதான் அப்படிங்கிற இந்த ஒரு தேவையினால தான் இந்த நிருபம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த நிருபங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா,
இது வந்து லெட்டர் வந்து ஒருத்தருக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படி தானே. நம்ம ஒரு லெட்ரு, இப்போ லெட்டர்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வர லெட்டர்ஸ் இருந்துச்சு. அந்த லெட்டர்ஸ் எழுதும்போது எனக்கு எழுதப்பட்ட லெட்டரை எனக்கு படிக்கும்போது தெரியும். ஒரு பர்சன், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு லெட்டர் எனக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியும் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு தான் இப்படி நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியும். இப்போ இந்த லெட்டரில் நான் என் ஃப்ரெண்டை பற்றியும் என்னை பற்றியோ தெரியாத இன்னொருத்தர் வந்து இந்த லெட்டர் எடுத்து படித்தாங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்கிறாங்கன்னே உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த நிருபங்களுமே நமக்கு வந்து பவுலுக்கும் அந்த சபை சேர்ந்தவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் எதனால பவுல் இதை சொல்கிறாரு அப்படிங்கிறத. நம்ம படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு கிளியராக தெரியாது. ஏன் இதை பவுல் அங்கே சொல்கிறாரு, நான் ஏன் பேதுரு இதை அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் மாதிரி தான். நானும் இன்னொருத்தவங்களும் பேசுகிறோன்னா என் பக்கத்தில் இன்னொருத்தவங்க நின்று கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க பேசுகிறது கேட்காது, நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். அதே போல் தான் இப்போ பவுல் பேசுகிறதோ இல்லைனா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுதே தவிர அங்கே இருந்து அவங்க என்ன லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, என்ன பிரச்சனை அங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு நிருபத்தை வாசிக்கும் போது. அதுக்கு தான் ஒரு நிருபத்தை நம்ம கரெக்டாக வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கு 3 காரியங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வரலாற்று பின்னணியம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வரலாற்று பின்னணியம், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆர் கான்டெக்ஸ்ட். ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் ஆர் பேக்ரவுண்ட், அதாவது கலாச்சார பின்னணியம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது லிட்ரரி கான்டெக்ஸ்ட், அதாவது இலக்கிய பின்னணியம் நமக்கு தெரியணும். இது 3 தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக எந்த விதமான தவறும் இல்லாதபடி நம்ம சரியாக நம்ம இந்த நிருபங்களை வாசிக்க முடியும். ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், அதாவது வரலாற்று பின்னணியம் அப்படின்னு பார்த்தோம். முதல் நூற்றாண்டில் அந்த காலத்தில் இருந்த வரலாற்று பின்னணியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் ரோமர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரோம பேரரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தங்களை தான் கடவுளை எல்லாரும் வணங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்டர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தின் அவர் தான் ராஜா, நம்ம எல்லாரும் அவரை தான் வணங்கணும், அவரை பின்பற்றணும், அவர்கிட்ட நம்ம எல்லாரும் சேரணும், அவர் வந்து ஒரு கிங்டமை உருவாக்கி இருக்கிறார், தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது, அதனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறணும். அதனுடைய நற்செய்தியை என்ன பண்ணாங்க, இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்த ரோம ராஜ்யத்தில் இருந்த எல்லா ஊர்களிலும் இருந்த ஒவ்வொரு சிட்டியில இருந்த சபைகளுக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பின்னணியத்தில் தான், இந்த மாதிரியான ஒரு வரலாற்று பின்னணியத்தில் தான் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குது. என்னது, அந்த ரோமர்கள் வந்து நான் தான் ரோம பேரரசர் வந்து நான் தான் ராஜா, என்னதான் மக்கள் வணங்கணும்னு சொல்கிற நேரத்தில் இங்கே அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை கிறிஸ்து தான் இந்த முழு உலகத்தின் ராஜா, அவரை தான் நம்ம வணங்கணும், அவரை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதை தான் ஜனங்களுக்குள்ள சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியத்தில் தான் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் கலாச்சார பின்னணியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல் நூற்றாண்டில் ரோமர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரியணும். ஒவ்வொரு லெட்டருமே வாசிக்கும் போது, ஒவ்வொரு நிருபமும் வாசிக்கும் போது நம்ம அது எந்த மாதிரியான கலாச்சார பின்னணியத்தில் உள்ளவங்களுக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ எல்லாமே முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்குது. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, மோஸ்ட்டாக ரோம் ராஜ்யத்தில் இருந்த சபைகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற எல்லா சிட்டிஸுமே தேசங்களும் ரோமர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. எப்படியும் அவங்க வந்து அடிமைகள் ஆக்குவாங்க ஜனங்களை, தேசங்களை பிடிச்சு யுத்தம் பண்ணி பிடிச்சு அவங்க எல்லாரையும் அடிமைகளாக்கி அவங்க மேலே ரொம்ப பாரமான சுமைகளை சுமத்துனாங்க. அதாவது வரி சுமைகள், அவங்க கட்டக்கூட முடியாத அளவுக்கு பாரமான வரி சுமைகளை சுமத்துனாங்க. இப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு ஹையரார்கி இருந்தது. நல்ல காசு இருக்கிறவங்க, அதிகாரம் உள்ளவங்க, காசு இருக்கிறவங்க மட்டும்தான் நல்ல பெரிய நிலையில் இருந்தாங்க. மற்றபடி ஆண்கள் ஓரளவுக்கு மதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த கலாச்சாரத்தில் பெண்கள், குழந்தைகள், அடிமைகள், அப்புறம் ஏழைகள், இவங்க எல்லாரும் என்னென்னா மதிக்கப்படவே இல்லை. ரொம்ப போராக ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சூழ்நிலையில் அப்போஸ்தலர்கள் அந்தந்த சபைக்கு என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம அன்பினால் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், ஏழை பணக்காரன் கிடையாது,
எஜமான் வேலைக்காரன்னு கிடையாது, ஆண் பெண்ணுன்னு கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒன்றா இருக்கிறோம். ஈக்குவாலிட்டியை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரலுக்கு அந்த அந்த கல்ச்சருக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு, அதுவும் முக்கியமாக ஹையர் ஸ்டேட்டஸில் இருந்தவங்களுக்கு, பணம் படைத்தவங்க, ரொம்ப நிறைய செல்வம் வச்சுருந்தவங்களுக்கு இது இந்த மாதிரியான டீச்சிங்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ன டீச் பண்ணாங்க அப்படின்னா, தேவன் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பை ஊற்றிருக்கிற அந்த அன்பின் மூலமாக நமக்கு எந்த விதமான ஸ்டேட்டஸும் கிடையாது, பாகுபாடுகள் கிடையாது, நம்ம எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்ஈக்குவலான ஒரு சுச்சுவேஷனில் எங்கே வந்து வேறுபாடுகள் இருந்த, பாகுபாடுகள் இருந்த ஒரு கல்ச்சரில், கலாச்சார நேரத்தில் தான் இப்படி அவங்க வந்து இந்த மாதிரியான நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க சபைகளுக்கு. இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வரலாற்று பின்னணியம், ரெண்டாவது கலாச்சார பின்னணியம், மூணாவது நம்ம இலக்கிய பின்னணியம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த நம்ம ஹிஸ்டாரிக்கல் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்ம ரோமர் எழுதின நிருபத்தை நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாசிக்கும்போது எதுக்காக பவுல் வந்து ரோம சபைக்கு எழுதினாரு அப்படிங்கிற அந்த இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ரோம சபைக்கு வந்து பவுல் வந்து ஒரு அந்த இதில் 16 சாப்டர்ஸ் வருது. ஸோ நம்ம அதை வாசிக்கும்போது எதுக்காக பவுல் இந்த லெட்டர் எழுதினாரு, என்ன பிரச்சனை அங்கே இருந்தது, எதை அட்ரஸ் பண்ணி, எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது, எதற்காக அதை எழுதினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவது ரோமில் இருக்கிற சபை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரோமில் வந்து பேரரசன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ரோமில் இருந்து யூதர்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய தேசத்துக்கு போக அனுப்பிட்டார். அதுக்கப்புறமா திரும்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர் போனதுக்கப்புறம், அவர் இறந்து போனதுக்கப்புறம் எல்லா யூதர்களும் திரும்ப ரோமுக்கு வந்தாங்க. அப்போ வந்து அங்கே சபையில் வந்து பெரிய டிவிஷன் வர ஆரம்பிச்சிட்டு, பிரிவினை வர ஆரம்பிச்சிட்டு, நாங்கள் தான் பெரியவங்க, இல்லை நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு யூதர்கள் நாங்கள் தான் பெரியவங்க இங்கே மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லவும், இல்லை புறஜாதிகளாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இல்லை நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சு. இது வந்து பவுலுக்கு தெரிய வர நேரத்தில் தான் இந்த நிருபத்தை பவுல் எழுதுறாரு. இதில் முக்கியமாக அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து யாருமே வந்து நான் பெரியவன் நீங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. புறஜாதிகள் வந்து நாங்கள் தான் முதல்ல, தேவன் உங்களை வந்து விலக்கிட்டார் அப்படின்னு யூதர்களை பார்த்து சொல்லவே முடியாது. ஏன்னா 9லேருந்து 11வது சாப்டர் வரை ரோமரில் பவுல் வந்து இதை தான் சொல்கிறாரு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வந்து திரும்ப ரட்சிப்பார் அப்படிங்கிறத குறித்து. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே நம்ம வாசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், அவருக்குள்ளே நம்ம எல்லாரும் யூனிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அங்கே வலியுறுத்தி, உங்களுக்குள்ளே எந்த டிவிஷன்ஸும் இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி எழுதுறாரு. ஸோ இப்போ இங்கே என்ன, உங்களுடைய நடத்தையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தவறான புரிதல்களை மாற்றி கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றாக இருக்கணும், ஆவியினால் நடத்தப்படணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பவுல் கொடுக்குறாரு. ஸோ ஓவராலாக நம்ம வாசிக்கும் போது இந்த மாதிரியான கல்ச்சுரல் செட்டிங்கில் இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நிருபத்துக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நாட்களில் நல்ல ஒரு டிக்ஷனரிலாம் இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பைபிள் கமெண்ட்ரிஸ். இந்த பேக்ரவுண்டெல்லாம் பற்றி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நிருபமும் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்ட்டு, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து கூகுள்லேயே நிறைய நமக்கு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வெரிஃபைடான நல்ல ஒரு சைட்டை பார்த்து நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பைபிள் டிக்ஷனரி அண்ட் நல்ல ஒரு கமெண்ட்ரியை ரெஃபர் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி என்ன வரலாற்று பின்னணியம், அப்புறம் நம்ம என்ன மாதிரியான கலாச்சார பின்னணியம், எந்த சூழ்நிலை, எதனால் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டுக்கும் பார்த்த எக்ஸாம்பிளாக நம்ம இதை பார்த்துருக்கோம். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம், இலக்கிய பின்னணியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இலக்கிய பின்னணியம் அப்படின்னா இந்த நிருபங்கள் பற்றி தான், இது எப்படி நம்ம வாசிக்கிறது, என்ன மாதிரியான இலக்கிய இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அப்படி நம்ம இப்போ எழுதுகிற லெட்டர்ஸ்க்கு ஸ்கூல்லலாம் லெட்டர் ரைட்டிங் படிச்சிருப்போம். அதில் என்ன மேலே வந்து டேட்டு, அப்புறம் நம்ம எழுதுறது, ஃப்ரம், அப்புறம் டு, யாருக்கு நம்ம எழுதுகிறோம், அப்புறம் வந்து பாடி ஆஃப் த லெட்டர், என்ன நம்ம முக்கியமாக சொல்ல வரோம் அப்படிங்கிறத எழுதிட்டு கடைசியில் நம்ம வந்து தேங்க்யூ அப்படின்லாம் போட்டு நம்ம முடிப்போம். அதே போல் தான் பழைய அந்த முதல் நூற்றாண்டில் லெட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது
யார் எழுதுறாங்க, எந்த ஆத்தர் எழுதுறாங்களோ அவங்களோட நேம் எழுதுவாங்க. அதாவது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைகளுக்கு எழுதுறது. அது கூட ரெண்டாவது என்ன வருது, யாருக்கு எழுதுறாரு, எந்த ரெசிபியன்ஸுக்கு எழுதுறாரு. அதாவது இந்த சபைகளுக்கு எழுதுறேன், கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுறேன், இல்லைனா கொரிந்தில் இருக்கிற சபைக்காக எழுதுகிறதாவது அப்படின்னு எழுதியிருப்பாரு. மூணாவது என்னன்னா வாழ்த்துதல், கிரீட்டிங்ஸ் இருக்கும். பிதாவின் மூலமாக உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது மூணாவது. நான்காவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபம் இருக்கும். அவங்களுக்காக, அந்த சபையினருக்காக பவுல் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருப்பார். உங்களுக்காக நான் என்னுடைய ஜெபத்தில் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி எல்லாம் தேங்க் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க. இது நாலாவது. அஞ்சாவது தான் முக்கியமானது, அந்த பாடி ஆஃப் த லெட்டர். அந்த லெட்டரில் என்ன சொல்ல வராங்க, முக்கியமான கருத்துக்கள், அதுதான். ஆறாவது கடைசியாக என்ன அப்படின்னா ஃபைனல் கிரீட்டிங்ஸ், கடைசியாக வாழ்த்துறை சொல்லி அவங்க முடிப்பாங்க. அது என்ன அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்கிறது. இது ஆறும் ஒரு லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் அந்த நிருபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில லெட்டர்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும். என்னது, முதல்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 3, யார் எழுதுனாங்க, யாருக்கு எழுதப்பட்டது, அப்புறம் வாழ்த்துதல், இது சில லெட்டர்ஸில் இல்லாமல் இருக்கும். அந்த பாடி மட்டும் என்ன முக்கியமாக சொல்ல வராங்களோ அது மட்டும் இருக்கும். அந்த மாதிரி எழுதப்பட்டதெல்லாம் என்னது அப்படின்னா சர்மன்ஸ். அதாவது அந்த ஒரு எழுதின அப்போஸ்தலன் இருக்கார்ல, அவர் வந்து ஜனங்களுக்கு செய்தியாக சொன்னதை அவங்க கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு லெட்ரு மாதிரி சேர்த்து ட்ராக்ட் மாதிரி, இப்போ நம்ம ட்ராக்ஸ்லாம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ என்ன இப்போ நம்ம வாசிக்கிறோம்ல, நம்மளுடைய 21 நிருபங்களில் எபிரேயர், யாக்கோபு, 2 பேதுரு, 1 யோவான், இந்த நிருபங்கள் வந்து இதற்கு கீழே வருது. அதாவது இதெல்லாம் வந்து சர்மன்ஸ், செய்திகளை வந்து சேர்த்து ஒன்றிணைத்து அவங்க வந்து ஒரு லெட்டராக ஒரு சபைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியாக அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக ஒரு லெட்டருக்கு இருக்க வேண்டியது மொத்தம் 6. யார் எழுதுனாங்க, யாருக்கு எழுதப்பட்டது, வாழ்த்துதல், ஜெபம், பாடி ஆஃப் த லெட்டர், என்ன சொல்ல வராங்க கரெக்ட், அந்த கண்டென்ட், மெயின் கண்டென்ட், கடைசியாக ஒரு வாழ்த்துதல். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு லெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்முடைய நியூ டெஸ்டமெண்ட்டில் எழுதப்பட்ட லெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான எல்லா ஃபார்மேட்டும் இருக்குது. 4 லெட்டர்ஸ் நம்ம பார்த்தோம், அதுக்கு மட்டும் அந்த ஃபார்மேட் இல்லை. ஸோ அதெல்லாம் என்னது, சர்மன்ஸ், அதை ஒன்றிணைச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்று நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்த எல்லா காரியங்களும், அதாவது ஒரு கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட்டோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டோ என்ன நிகழ்வு என்ன இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த நிருபங்களை ஒரே சிட்டிங்கில் உட்காந்து படிக்கணும். இப்போ நமக்கு யாராவது லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா இன்றைக்கி 4 லைன் படிச்சுட்டு நாளைக்கு 4 லைன் படிக்க மாட்டோம். நம்ம எப்படி படிப்போம், எவ்வளோ பெரிய லெட்டராக இருந்தாலும் ஒரே நேரத்தில் உட்காந்து நம்ம படிப்போம். அதே மாதிரி தான் இந்த நிருபங்களையும் நம்ம படிக்கணும். ஒரே சிட்டிங்கில் உட்காந்து எவ்வளோ மேக்ஸிமம் 16 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு நாளைக்கு நம்ம ஒரு சாப்டர் அப்படின்ட்டு இல்லாமல் உட்காந்து படிக்கிற அந்த ஒரு நேரத்தில் எவ்வளோ சாப்டர் இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம வாசிக்கும் போது தான் கரெக்டாக அந்த ஃபுல் கண்டென்ட்டும் நமக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா நம்ம பாதியாக படித்தா நமக்கு அதோட ஃபுல் கண்டென்ட் நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நிருபங்களை வாசிக்கும் போது ஒரே சிட்டிங்கில் உட்காந்து வாசிக்க கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வாசிக்கும் போது நமக்கு இன்னும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார், எழுதிட்டு அந்த லெட்டர்ஸ் எழுதினதுக்கப்புறம் அவருடைய டீமில் இருக்கிற ஒருத்தருடைய கையில் கொடுத்து, நம்பத்தக்க ஒருத்தருடைய கையில் கொடுத்து, இந்த லெட்டரை நீங்கள் இப்படி தான் வாசிக்கணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அவங்க போய் அந்த லெட்டரை கொடுத்து நீங்கள் வாசிங்கன்னு கையில் கொடுத்துட மாட்டாங்க. அந்த சபையை கூடி வர செய்து சபைக்கு முன்னாடி நின்று யார் அனுப்பப்பட்டாங்களோ அவர் வந்து இந்த லெட்டரை வாசிப்பார். ஜனங்கள் எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. எவ்வளோ பெரிய லெட்டராக இருந்தாலும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ அதனால் நம்மளும் என்ன பண்ணணும், லெட்டர்ஸை ஒரே நேரத்தில் உட்காந்து வாசிக்கணும். இன்னொன்று நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த லெட்டரில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பேராகிராஃபாக நம்ம வாசிக்கணும். இப்போது இங்கிலீஷ் பைபிள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃப்க்கு இந்த ஹெட்டிங் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் பைபிளில் அப்படிப்பட்ட பேராகிராஃப் டிவிஷன் இல்லை, ஹெட்டிங்ஸ்லாம் இல்லை. ஸோ இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். தமிழ் பைபிள் ரீட் பண்ணுறவங்களுக்கு நம்ம எப்படி பேராகிராஃபை கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் பேராகிராஃப் உட்காந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பேராகிராஃப் வந்து எப்படி நம்ம இன்னொரு பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப் முடிஞ்சு அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா சில வார்த்தைகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்குதுன்னா புது பேராகிராஃப் ஆரம்பிக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதில் ஆனபடினாலே அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஒரு புது பேராகிராஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ஆதலால் அப்படின்ற வார்த்தை வரும். அதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கும்போது அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே இது நிமித்தம் அப்படிங்கிற வார்த்தை இப்படி டிரான்சிஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இது ஓகே நியூ பேராகிராஃப் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இங்கிலீஷில் தேர் ஃபோர், ஸோ தென், பிகாஸ் ஆஃப் திஸ், ஆஸ் ஃபார் அப்படிங்கிற ஆஸ் ஃபார் திஸ் ரீசன், அந்த மாதிரிலாம் வந்து சில வார்த்தைகள் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு அந்த வசனம் ஆரம்பத்தில் இருந்ததுன்னா இது ஒரு புது பேராகிராஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த எழுதுகிற அந்த ஒரு அப்போஸ்தலன் வந்து ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒவ்வொரு ஐடியாவை சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த பேராகிராஃபில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வாசிக்கும் போது அதை குறித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது ஒரு லெட்டரை வாசிக்கும் போது ஃபுல்லாக நீங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஃபுல்லாக வாசித்து முடிச்சுருங்க ஒரே நேரத்தில். ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது ஓகே எத்தனை பேராகிராஃப் வருது, எந்த வசனத்துலேருந்து எந்த வசனம் வர ஒரு பேராகிராஃப் வருது அப்படிங்கிறதெல்லாம் மார்க் பண்ணுங்கள். டிவிஷன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா திரும்ப ஒரு தடவை உட்காந்து வாசிக்கும் போது அந்த டிவிஷனில் அந்த பேராகிராஃபில் குறிப்பிட்ட பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நம்ம வாசிக்கும் போது இதுக்கெலாம் வேறு ஹெல்ப் தேவையே இல்லை. நம்ம வந்து பைபிளை ரீட் பண்ணும்போது நமக்கே அதெல்லாம் தெரிய வரும். இந்த மாதம் நம்மளுடைய சபையிலேருந்து நம்ம எபேசியர் எழுதின நிருபம் வாசிக்கிறோம்ல. ஸோ நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எபேசியர் ரோமர் நீங்கள் தியானிக்கும் போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன இது பண்ணலாமா? நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெட்டரை வாசிக்கிறோம். இப்போ எபேசியர் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். 1வது அதிகாரத்துலேருந்து வாசிக்கிறோம். நீங்கள் ஒரே நாளில் 1வது அதிகாரத்துலேருந்து 6வது அதிகாரம் வரை வாசித்து முடிச்சுருங்க. வாசிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஓகே, பவுல் வந்து இந்த ஒரு மெயின் தீம் இருக்கும். அந்த தீமுக்கு தான் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் ஒவ்வொன்றும் எழுதியிருப்பார். அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. எபேசியரை பொறுத்தவரை அவர் என்ன தீம் சொல்ல வராரு அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் அவர் வந்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறதான் சொல்ல வராரு. வானத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இருக்கிற எல்லாத்தையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் வந்து ஒன்றாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் மெயின் ஐடியாவாக சொல்கிறாரு. இதை தான் அவருடைய லெட்டர் முழுவதும் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் சொல்லியிருப்பார். இப்போ 1வது அதிகாரத்தில் 14வது வசனம் வர அவர் வந்து இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு 15வது வசனத்தில் நீங்கள் வந்து ஒரு அந்த புது பேராகிராஃப் ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. என்ன வார்த்தை இருக்குன்னா ஆனபடினாலே, இங்கிலீஷில் ஃபார் திஸ் ரீசன் அப்படின்ட்டு ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து ஒரு புது பேராகிராஃப். 23வது வசனம் வர 15லேருந்து 23 வர ஒரு பேராகிராஃப். இதில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா உயிர்த்தெழுந்த இயேசு வந்து எப்படி எல்லாத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அடுத்த டிவிஷன் எங்கே வருதுன்னா 2வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வர ஒரு பேராகிராஃப். அதில் நீங்களோ அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். ஸோ ஆஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு அந்த பேராகிராஃப் ஆரம்பிக்குது. அதில் ஒரு ஐடியா சொல்ல வர, அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் புறஜாதிகளாக இருக்கிற நீங்கள் வந்து இந்த கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் வந்து தேவன் உங்களை ஒரு புது சிருஷ்டிக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்படி நீங்கள் வாசிங்க. நீங்களே வந்து வாசிக்கும் போதே உங்களுக்கே ஒவ்வொரு டிவிஷன் தெரியும். ஸோ இந்த 6 அதிகாரம் இருக்குல்ல, அதில் முதல் 3 அதிகாரம் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு கருத்து சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் வந்து கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புது சிருஷ்டியை, ஒரு புது ஹியூமனிட்டியை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வராரு. ஸோ 4வது அதிகாரத்துலேருந்து 6வது அதிகாரம் வரை என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு புது ஹியூமனிட்டியில் பார்ட்டாக இருக்கிற நம்ம, புது சிருஷ்டிப்பில் பார்ட்டாக இருக்கிற நம்ம எப்படி அந்த யூனிட்டியை காத்து கொள்ளணும், எப்படி நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராரு. எப்படி ஒருத்தர் அன்பாக இருந்து ஒருத்தர் மன்னித்து எப்படி வந்து நம்மளுடைய யூனிட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு அந்த 4வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரை நமக்கு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து லெட்டரை ஒரே சிட்டிங்கில் வாசிக்கும் போது இந்த முதல் 3 அதிகாரத்தில் இது சொல்ல வராரு. 4வது அதிகாரத்துலேயும் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம், புது உலகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அவர் சொல்ல வராரு. ஸோ இது ரெண்டுலேயும் இருந்து ஒரு மெயின் தீம் என்னது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம எல்லாரையும் அவர் ஒன்றிணைத்திருக்காரு, எந்த டிவிஷனும் கிடையாது அப்படிங்கிறத தான் அவர் மேஜராக சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு நிருபம் நீங்கள் வாசிக்கும்
வாசிக்கும் போதும் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது என்ன மெயின் ஐடியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு டிவிஷன்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன எவ்வளோ எத்தனை வசனங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் வருது, அதில் என்ன சொல்ல வராரு, அதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆத்தர் அதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவர் முதல் நூற்றாண்டில் அந்த ஆத்தர் என்ன எழுதினாரு, சபை மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி கான்டெக்ஸ்ட், இலக்கிய பின்னணியம் அப்படிங்கிறது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்து அவங்களுடைய லெட்டர்ஸை நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நிருபங்களை வாசிக்கும் போது இது என்னுடைய லைஃப்பில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய லைஃப்பில் நான் இதை எப்படி நான் வந்து அப்ளை பண்ணுறது, இது வந்து நான் என்ன மெசேஜ் எடுத்து நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அதை ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம அவங்களுக்கு எப்படி இந்த லெட்டர் புரிஞ்சுது, எப்படி ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படிங்கிறத மட்டும் படித்தா போதாது, இந்த நாளில் எனக்கு இது எப்படி அப்ளை ஆகுதுன்றதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த நிருபங்கள் வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இது தேவனுடைய வார்த்தையாக இருந்ததோ நமக்கும் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அண்ட் இது புரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஆனால் சில பேசேஜஸ் வந்து கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலத்தில் உள்ள அது முதல் நூற்றாண்டு, அதுவும் யூதர்கள் இல்லைனா புறஜாதிகளுக்கு ரோமர்களுக்கு கீழே வாழ்ந்தவங்களுக்கு எழுதப்பட்டது. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். நம்ம வந்து அரசர்கள் ஆட்சி பண்ணலை, நம்ம வந்து தேவனை குறித்து நிறைய அறிவு இருக்குது. ஸோ நம்ம ஞானத்தை ஆவியானவருடைய உதவியோட அந்த ஞானத்தை உபயோகித்து இதை நான் எப்படி எனக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜோடு நம்ம வந்து படிக்கும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேசேஜஸ் வந்து 1 தீமோத்தேயுவில் வந்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறாருல்ல, நீங்கள் கொஞ்சம் வந்து சிறிது திராட்சரசம் எடுத்துக்கொள் அப்படிங்கிறது, அது சில பேர் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து சில புக்ஸில் வந்து, அதாவது சில நிருபங்களில் பவுல் வந்து பெண்கள் வந்து விமன் வந்து மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது, அவங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் சில புக்ஸில் வந்து பெண்களும் ஊழியம் செய்தாங்க, சபையில் வந்து டீக்கனாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ எப்படி நம்ம பெண்கள் ஊழியம் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம். ஆனால் ஒன்றே நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா அவங்க கலாச்சாரத்தின் படி இது எப்படி இருந்தது, நம்முடைய கலாச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவன் கொடுக்குற ஞானத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து கமாண்ட், அதாவது கட்டளையாக அவனுக்கு கொடுத்துருப்பாரு, சிலதை அட்வைஸாக கொடுத்துருப்பாரு, இப்படி ஒரு பிஹேவியர் இப்படி இருக்கணும், மாரலாக நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்து நம்ம எதை ஃபாலோ பண்ண முடியும், எது வந்து நம்ம வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம யோசித்து நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம நிருபங்களை எப்படி சரியாக வாசிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பு சூழ்நிலைக்காகவோ ஒரு தேவைக்காகவோ எழுதப்பட்டது. அது என்னென்ன தேவைகள்னு பார்த்தோம். சரி பண்ணப்பட வேண்டிய நடத்தைகள் இருந்திருக்கலாம், சரி பண்ணப்பட வேண்டிய சரி செய்யப்பட வேண்டிய உபதேசங்கள், சரி செய்யப்பட வேண்டிய தவறான புரிதல்கள், இந்த மாதிரியான 3 தேவைகள் இருக்கும்போது அந்த தேவைகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எழுதப்பட்டதான் இந்த நிருபங்கள்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த நிருபங்களை நம்ம சரியாக வாசிக்கிறதுக்கு நம்ம 3 காரியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கொண்டோம். முதலாவது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், அதாவது வரலாற்று பின்னணியம். 2வது கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட், அது வந்து கலாச்சார பின்னணியம். 3வது லிட்ரரி கான்டெக்ஸ்ட், இலக்கிய பின்னணியம்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம எப்படி நிருபங்களை வாசிக்கிறதுன்னு கற்றுக்கொண்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்த் நம்ம வந்து இந்த எபேசியர் ரோமரை நம்ம மெடிடேட் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுடைய ஸ்டடி டைமில், பைபிள் ஸ்டடி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஃபெக்டிவாக நல்ல ஒரு சரியான விதத்தில் நம்ம இந்த நிருபங்களை வாசிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஜான்ரா, லிட்ரரி ஜான்ராவை எப்படி நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம், கேட்கலாம். உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அண்ட் இதை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சென்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த பைபிள் ஸ்டடியிலையும் ஆண்டவரே நாங்கள் வந்து கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் எப்படி ஒரு நிருபத்தை வாசிக்கிறது, கரெக்டாக
புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத குறித்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இதை பார்த்து ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் பைபிள் படிக்கும்போது அப்ளை பண்ணி இன்னும் நல்ல எஃபெக்டிவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பைபிளை ரீட் பண்ணுறதுக்கு ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரியான காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எப்படி எங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஞானத்தையும் ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட அநேக காரியங்களை அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. இம்மட்டும் எங்களோடு இருந்தீங்க, நன்றி. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திடலுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.